ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து இன்விசிபிள் ஷோல்டர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தோன்னா நெக்கு வந்து லைனிங் வச்சு அடிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி பேக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்கில் வச்சு நான் அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டர் பக்கத்தில் மெயின் ஃபேப்ரிக்கும் ஃப்ரண்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கும் பேக்கோட மெயின் ஃபேப்ரிக்கும் டச்சாக இருக்கணும். அதே மாதிரி லைனிங் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நெக்கு வந்து அடிச்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த லைனிங் வச்சு அடித்ததோடு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நமக்கு டேர்ன் ஆகும் அந்த மாதிரி. இப்போது நமக்கு ஃப்ரண்ட்டோட லைனிங்கும் பேக்கோட லைனிங்கும் ஒன்றா இருக்கணும். அப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டச்சில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பின் கூட பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது சரி அந்த நெக் லைன் நம்ம வருது இல்லைங்களா, ஸோ அது வந்து முன்னாடி பின்னாடி வந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸோ இது வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் பின் கூட பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு துணி வந்து விட்டுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதை விட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸ்பெஷலி நீங்கள் வந்து சில்க் சாரீஸு, இந்த மாதிரி பட்டு சாரீஸு, இந்த வலுவலுன்னு இருக்கும்ல பூனம் சாரீஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் ஷோல்டருக்கு இந்த சைட்லலாம் சைட் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி நம்ம வந்து தைக்கும்போது அது ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த சில்க்கு அந்த சாரீஸு அந்த மாதிரி ப்ளவுஸ் துணி அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த பட்டு இதெல்லாம் வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கோட லைனிங்கும் ஃப்ரண்ட்டோட லைனிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக்கோட மெயின் ஃபேப்ரிக்கும் ஃப்ரண்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஷோல்டர் பக்கம், ஓகேங்களா, நான் சொல்கிறது ஷோல்டரில் வச்சுட்டு கரெக்டாக இதே மாதிரி தையல் வந்து போட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து நம்ம தையல் போட்டது தெரியாது, இன்விசிபிளாக நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். நம்ம வந்து நம்மளோட டைலரிங் தொழிலை வந்து மேலும் மெருகேற்றிக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்கில் ஓரத்தையல் நம்ம வந்து போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு